Hi friends, நான் உங்க ஜபஸ். வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நின்னும் பார்த்தீங்கன்னா மழை அப்படியே லைட்டாக சொட்டு போட ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா டிவியே காலையில இருந்தே டிவி பார்த்தேன். லீவே நம்ம தூத்துக்குடி மாவட்டம்னு லீவே விட மாட்டேன்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கொஞ்ச நேரம் பார்த்தேன். நம்மளுக்கு 10 மணி நேரத்தில் மழை வருதுன்னு போட்டானே இப்போ சொட்டு சொட்டா போட ஆரம்பிச்சு உடனே நம்ம மாவட்டத்தில் புடக்குன்னு போட்டாங்க பாருங்க லீவு. தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை. ஆனால் அது என்னது கல்லூரிகளுக்கு லீவு விடுமுறையே கிடையாதுன்ட்டாங்க. பார்த்தீங்கன்னா அண்ணன்லாம் பாவம் தான் என்ன செய்ய முடியும். ஆனால் அது போயிட்டு போட்டால் நம்மளுக்கு ஜாலி தானே. அது ஒரு இதாகிட்டு பார்த்தீங்கன்னா அது வேறு அன்றைக்கி இங்கிலீஷ் வேறு எக்ஸாமா. அதுவும் நல்லா படிக்க தான் செஞ்சோம். இருந்தாலும் எக்ஸாமை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ணிட்டு போட்டோம் அவன் தான். இல்லை நீ இவனே ஸ்கூலுக்கு போகாமல் இருக்காம இருந்துங்க. இவன் லீவ் விட்டோன்னே தான் போல முக்கியமான காரணத்துக்கு. அப்போ நீ எதுக்கு எப்படி லீவ் விட்டுருப்பா அப்படி தானே எதுக்கு விட்டுருப்பா சொல்லு கேமரா சொல்லு கரெக்டாக சொல்லு. அன்னைக்கு ரொம்ப மழை பெஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கே லீவ் இல்லை. அன்னைக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி லீவ் விட்டாவனே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயி போய் ஆச்சு போயிட்டா அவளாம்பா லீவ் விட்டானா. சரி ஆச்சு போயிட்டா விடு. ஏன்னா நீ எதுக்கு ஸ்கூல் போட சொல்லு. நீங்க பிடி சார் அடிப்பாரு. என்னதுக்கு பாருங்க மறுபடியும் சொல்லு. பிடி சார் அடிப்பாரு. உனக்கு எதுக்கு பிடி சார் அடிப்பாரு? முடி எப்படி அடிக்காம இருக்காங்க மக்களே. பார்த்தீங்கன்னா நீ பிடி சார் இந்த வீடியோ பார்த்தா செத்தாங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. முடியை பத்தி எப்படி இருக்கு 1 பாயிண்ட் போட்டு புல்லட் போட்டுருக்காங்க. மண்டே எப்படி போடுறாங்க கேரா அவங்க பார்த்தீங்கன்னா சேர் எடுத்து பார்த்துட்டு ஒரு அடி எப்படி முடி வெட்டலாம். அப்புறம் ஸ்கூலுக்கு போற பையன் ஒழுங்கா ஒரு நல்ல ஒழுக்கமா போனா அப்படிதானே. ஸ்கூலுக்கு போறது எதுக்கு படிக்கிறதோட ஒழுக்கத்தை கற்றுக்கலாம். நான் கூட எப்படிங்க மண்டகம்லாம் எப்படி வலிச்சிங்க எவ்வளோ அழகா நீட்டா வெட்டியிருக்கேன். நான் ஒரு தப்பு செய்ய மாட்டேன். நல்லா பானேன் இவனை பாருங்களா எப்படி இருக்குன்ட்டு. புல்லட் கட்டிங் இவனை அடிப்பேன் பத்துக்க மாமா வச்சு அடிப்பேன். மாமா வாழை அட்ல பார்த்தீங்கன்னா இப்படி யாருமே தயவு செய்து முடி வெட்டாது. நல்ல பையனா இருங்கப்பா. ஸ்கூலுக்கு நல்ல பையனா இருங்க. மழை வேற சொட்டா போடுது. பெஞ்சா என்ன செய்ய முடியும். ஒரு இடி மின்னல தான் அடிச்சா கூட ஒரு காலான பத்தி வீடியோ போட்டா ஒரு 2 வீஸ் போகுது. இடி பெய்யாதா? பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தினமும் காலையில ஒரு 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் மழை நல்லா வேகமா வரும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுங்க. மழையில நாங்க வீடியோ போடுறோம் மக்களே, கொஞ்சம் லைக் பண்ணி போடுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே மழை வரணும்னு சொல்லிட்டு வேண்டுங்கண்ணே. அப்போதானே நம்மளுக்கும் ஒரு லீவ் விடுவாங்க. அப்போ நம்மளுக்கும் ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சார் என்ன ஒரு இங்கிலீஷ் எக்ஸாமு. பார்த்தீங்கன்னா நாளை என்ன எக்ஸாம்னு தெரியல. இனிமேல் தான் எல்லார்கிட்ட ஃபோன் போட்டு கேட்கணும் எக்ஸாம் என்னன்ட்டு. உனக்கு எக்ஸாம் பிசிக்ஸ் பிசிக்ஸுங்கம்மா அதுமா ஏதோ ஒன்று சொல்லிட்டு கிடக்கான். என்னன்னே தெரிய முடியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா கிவே கொடுக்க போகிறோன்னோம். பார்த்தீங்கன்னா எவனுக்கு இன்னும் கொடுக்கல. அந்த பையனுக்கு 20 ரூபா 2 பிஸ்கட்டை கொடுத்து ஏமாற்றி விட்டாச்சு. அது ஒரு ஜாலி தான். பார்த்தீங்கன்னா அவன் பிஸ்கட் தான் அவங்களுக்கே தெரியாது. பார்த்தீங்கன்னா நிஜமாக கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யார் இந்த வீடியோக்கு யார் அதிகமாக கமெண்ட் போடுறாங்களோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். சத்தியமா யார் ஒரு ஆள் இப்போ 10 கமெண்ட் வைக்கலாம் கூட ஒருத்தர் 15 கமெண்ட்னா அவனுக்கு 10,000 ரூபா கிவே நிஜமா. ஆனால் எவனும் போட மாட்டீங்கன்னு தெரியும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா போட்டுறாதே போட்டாலும் தந்துடுவேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10,000லாம் 1000 ரூபா தந்துடுவானே நிஜமாக தந்துடுவோம். ஒரு குழுக்கள் முறையில் போட்டு தருவோண்ணே. குழுக்கள் முறையிலாம் எப்படி நீங்கள் அதிகமாக கமெண்ட் போட்டாலே தந்துடும். பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு 1000 ரூபா ஒரு பையனுக்கு கொடுத்தா அவனுக்கு கமெண்ட் போடல. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. பார்த்துருங்க நம்ம சேனல் நிறைய பேர் ஒரு 2-3 பேர் தான் பார்க்குற 2 லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கப்பா. நம்ம சேனலுங்கிற அதே மாதிரி 11,500 சப்ஸ்கிரைபர்லேயே கிடக்கு. ஒரு 2 சப்ஸ்கிரைபர் யாருன்னே தெரியல. அது மாதிரி வியூஸ் போகுது. ஒவ்வொரு இதுலேயும் 4 வியூஸ் போகுது. நான் பேக்கடியிலேருந்து ஒரு 3 லைக் போடுறேன். 4 லைக் யார் தான் போடுறான்னு தெரியல. அவருக்கு மட்டும் ஒரு இது கணக்கம். பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க தெரியல. சொல்லு நீ ஏன் ஸ்கூல் போகல சொல்லு. எனக்கு மழை பெய்யுதான் போல. மழை பெய்யுது போலையா? அதான் லீவே வந்துட்டு அதனால போல. நீ ஏன் போல சொல்லு. எனக்கு பரிச்சை போலையா? பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நிஜமாக சொல்ல இங்கிலீஷ் எக்ஸாமு அது கட் ஆகிட்டு. பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம்லாம் ஈஸியாக எல்லாமே படித்தாச்சு. இருந்தாலும் கட் ஆகிட்டு. அது லைட்டாக ஒரு சோகம் தான். இருந்தாலும் இவன் வந்து இங்கிலீஷ் படியில் எங்கள் சார்லாம் எப்படி சொல்லி தான் தெரியும். இங்கிலீஷ்லாம் அப்படி பாஞ்சு சொல்லிடுறேன். நீ யாரும் எப்படி இருக்கீங்க? சரி இங்கிலீஷ்லாம் அவ்வளோ ஈஸியாக அதெல்லாம் அப்படி சப்ஜெக்ட்லாம் அப்படி கரைச்சி குடிங்க மக்களே. ரொம்ப ஈஸியானது. அது அன்னைக்கு கேட்டோம்ல இதே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னா இப்போ நீ தான் பண்ணலன்னா இவன் தான் பண்ணல. இப்போ பண்ணியிருக்கியா? ஆமாம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான்னு சொல்லி என்ன வீடியோ போட்டோம். என்ன போட்டோம் ஆப்பிள் பழம் திங்கிற வீடியோ. ஆப்பிள் பழம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்லாம் பின்னாடி இருக்கானு பாருங்களா. திரும்பி வந்து காமிட எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர். பார்த்தீங்கன்னா இவன் நம்ம கேட்பேன். என்னது பார்த்தீங்கன்னா மழை வருது. பார்த்தீங்கன்னா போயிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா அங்கே